எங்க மாமிலே என்ன பிறகு கொடி வந்து தராக்கா வந்து நிக்கிறா அவருக்கும் ஸ்ட்ராங்கா டீ உண்டாக்குறது யுவானா இந்த வெயிலத்துக்கா டீ குடிக்கிறது அப்ப ஐஸ்கட்டி வந்து நீங்க இங்க பாரு இதுல எழுதி கிடக்கு 50 கிராம் ஃப்ரீயா என்ன ஃப்ரீ எக்ஸ்ட்ராவாக 50 கிராம் போட்டிருக்கேன் இதுக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் படிச்சிருக்கேன் வத்தியத்துக்கு வெண்ணெய் உனக்கு வீட்டு போட்டு எது வந்து எனக்கு உண்மைக்கு ஒன்றும் தெரியாது பார்த்து படம் முடிஞ்சுட்டு நல்ல வீடியோவா இருக்க போகுது வாயாலோட பரவாயில்ல எங்கள் மாமா அங்கே இருக்கிற இப்போ வீடியோ கால் எடுத்துக்காருன்னா எங்கள் ஊரே படித்து கொண்டே இருக்கிறது இப்போ அப்போ எழுதி படித்து கொண்டு இருக்கிறா ஒழிச்சிடலாம் இப்போ அந்த யூடியூப்ல போகிறத பார்க்க பயமாக்குறாங்க. நான் உங்கள் கிரீம் பிஸ்கெட் என்ன சாப்பிட்டீங்களா லிவரில் கொழுப்பை உண்டாக்கி விடுங்க. கொஞ்சம் ஆனந்தைக்கு வந்து நல்ல முக்கியமானது அதெல்லாம் உங்களுக்கு அந்த நிகத்தை பற்றி போட்டிருக்கேன். அந்த நிகத்தில் வந்து இந்த கருப்பா அடையாளம் வந்த கண்டல் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைய தினமும் வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறேன். இன்றைய தினம் வீடியோவில் என்ன பதிவு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டெய்லி வந்து நான் வந்து குக்கிங் வீடியோ தான் வந்து போடுறேன். நான் அன்றைக்கு வந்து குக்கிங் வீடியோ போடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து நான் வந்து சமைக்கல. ஏன் சமைக்கல சொல்லு தெரிய ஏன் சமைக்கல தெரியா எனக்கு தெரியும் சமைக்காது. ஒரு நாள் தான் நான் சாப்பிட்றது. நான் நேற்று ரஜிக்கறி அப்படின்னு சாப்பிட்றேன். இன்றைக்கு வந்து சமைக்கலன்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்து கடையில் அலுவல்னு சொல்லி போட்டு வேலைக்கு போட்டது. அப்போ எங்கள் மாவும் வந்து தனக்கு ஒவ்வொரு நாளும் மீன் காய்ச்சி கொடுக்குறதானா பதவி அப்போ பெருசாக சாப்பிட்றது குறைவு. அப்போ தனக்கு இன்றைக்கு அம்மா கடையில் சாப்பாடு வாங்கி தரணுன்னு கேட்டுருக்குறா. அப்போ சரின்னு சொல்லப்படி நம்ம விருப்பத்துக்கு இன்றைக்கு அவா கேட்ட சாப்பாடை வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்காக வந்து இன்றைய தினம் வந்து சமைக்கலாம். அப்போ இங்கே எங்கம்மா மெட்ட பக்கம் சொல்லி வயலை பக்கொண்டு வருது. நேற்று கொமெண்டில் சொல்லியிருந்தேன்னா தம்பி குடிக்கு வந்து அழகான பேர் வச்சிருக்கிறீங்க. பிறகு நீங்கள் அந்த பேரை வந்து யூஸ் பண்ணுறீங்க. தம்பி குட்டின்னு சொன்னாவே அழகாக இருக்குமாங்க. அவனி வந்து நான் தம்பி குட்டிக்கிட்டே சொல்கிறேன். இப்போ தம்பி குட்டி எங்கே பார்த்தீங்கன்னா சாருவை விட்டா போயிட்டார் காலமுடிய போயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சம்மாவை வந்து டேரக்டருக்கா கால் பண்ணி கூப்பிட்டா சாருக்கா வர சொல்லி அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி தொட்டி இருக்கிறேன். அந்த தண்ணி தொட்டிக்கு வந்து குளிக்கிறேன்டா அவங்களுக்கு நல்ல விருப்பம். அப்போ சரின்னு சொல்லப்படி ஏஞ்சம்மா போய் அங்கே நிற்கிறேன். இப்போ வீடியோ கால் எடுத்துக்காருன்னா ஏஞ்சம்மா ஒரே படித்து கொண்டே இருக்கிறது. இப்போ அப்போ எழுதி படித்து கொண்டு இருக்கிறா ஒழிச்சிடலாம் தண்டி போட்டு அப்போ சாருக்கா டீ எல்லாம் அமைச்சு ரோடு அமைச்சு கொடுத்த பாப்பாக்கும். அப்போ இப்போ தம்பி குட்டி அங்கே நித்திர ஆகிட்டேன். இப்போ நித்திராவோட போய் நான் வந்து கூட்டிகிட்டு வேற ஒன்றும் அப்போ சமைக்கிறேன். அப்போ சாருவாக்கா சொன்னால் தம்பி குட்டிக்கு தான் சாப்பாடு கொடுத்து விடணும். கேரட் பொரியல் அவருக்கு உண்மைக்குமே வந்து கேரட் மீன் பொரிச்சு கொடுக்குறது நல்ல விருப்பம். அப்போ கேரட் பொரியெல்லாம் சோறு குத்தரிசி சோறு ரெண்டெல்லாம் கொடுத்து விட்றோன்னு சொன்னால் அப்போ சரின்னு சொல்லி போட்டு இருக்கிறேன். அப்போ இன்றைய நம்ம அந்த வீடியோவில் என்ன பற்றி செய்யப்படலாம் உள்ளுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து விடுறதுக்கு இப்போ சுக்கு பாங்காலேஜ் விழுந்து இப்போ தான் வந்து டியூஷனால் வந்து நிற்கிறேன். காலை பற்றி உனக்கு எட்டுக்கு வந்தீங்க இல்லை 9 மணிக்கு 9 மணிக்கு வந்தார். நேற்று உங்களை வீடியோடு போகணும்ன்ற இன்னும் நீ டியூஷனுக்கு போயிட்டு வாண்டா. அப்போ இப்போ 11:30 ஆச்சு. அப்போ இப்போ தான் சுக்கு வந்து டியூஷனால் வந்து நிற்கிறாருண்ணா. அப்போ எனக்கு வந்து வீடியோ எடுத்து தராக்கா எங்கள் மாமிலே என்ன பிறகு வீடியோ வந்து எடுத்து தராக்கா வந்து நிற்கிறேன். அவருக்கும் ஸ்ட்ராங்கா டீ உண்டாக்குறது வேணாம் இந்த வெயிலத்துக்கா டீ குடிக்கிறது அப்போ ஐஸ்கட்டி வந்து நீங்கள் வேணாம். சரி அப்போ வந்து இப்போ கிச்சனுக்கு வந்து நான் கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதே வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யப்படுறோம். அங்கே வீடியோவில் கேட்கணும்னா சுக்கு சொல்கிறாரு. சரி ரெடி 1 2 3 இப்படி தான் வந்து வீடியோ எடுப்பேன். சரி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வசந்து போய் கொஞ்சம் பொருட்கள் போய் வாங்கி வந்து வச்சுட்டு போயிட்டு கடைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கடப்புழை எடுத்துக்கோ. உண்மையா நீ வந்து வாங்கிவியோ இல்லை மலிவாக கூடாது. 190 அடிச்ச பிஸ்கெட் 160 ரூபாமா இந்த பெருசோ மலிவாக கூடாது. அதான் மேனதுக்கு பூரா பார்த்தியோ இது என்ன காலன்னு சொல்லுவாப்போ ஆட்டுக்கால். இது வந்து ஆட்டுக்கால் உண்மைக்கும் வந்து டீயோட சாப்பிடக்கு வந்து நல்லா இருக்கும்.
ம் இந்த ஆட்டுக்காய். அப்போ எல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு கடல் போகிறோம். என்னடா ஒரு பிஸ்கெட் ஐட்டம் இருக்குன்னா இந்த பிஸ்கெட் போய் உங்களுக்கு பிஸ்கெட் தானே பிடிக்கும்? க்ரீம் பிஸ்கெட். காலமை சாப்பாடும் க்ரீம் பிஸ்கெட், இரவு சாப்பாடும் க்ரீம் பிஸ்கெட். க்ரீம் பிஸ்கெட்டா இப்போ அந்த யூடியூப்ல போகிறத பார்க்க பயமாக்குறாரு. நான் உங்கள் க்ரீம் பிஸ்கெட். என்ன சாப்பிட்டீங்களா லிவரில் கொழுப்பை உண்டாக்கி விடுது. கொஞ்சம் ஆனமைக்கும் அது நல்ல முக்கியமானது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த நிகத்தை பெட்டி போட்டிருக்கேன். அந்த நிகத்துல வந்து இப்படி இந்த கருப்பா அடையாளம் வந்த கண்டல் அது வந்து வச்சிருக்க கூடாது. வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து காட்டட்டுமா? நான் விரல் நான் நிலவாக உடையப்படுவதற்கான காரணம் கல்சியம். அந்த விரல்லையே எத்தனை போட்டு கிடக்க நான் அப்பு. அதே மாதிரி தான் வெங்காயத்துக்கு பேச்சு. வெங்காயம் என்னென்ன சாமான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும்ன்றதுக்கு உள்ளி ஒரு நாள் முடைச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க கூடாது. தக்காளி எண்ணெய் பிரிச்சினுள் வைத்தால் நான் நசுங்கி விடுவேன். மற்ற சுடு சாப்பாடையும் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க கூடாது. ஃப்ரிட்ஜும் வந்து பழதாயிரமும் கூடாது. அப்படியே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதானே? அப்போ இப்போ வந்து எல்லாம் தெரியக்கூடியதா இருக்கு. உண்மைக்குமா அது அந்த ஷோர்ட் வீடியோ தான் போடணும். நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு டெய்லி பார்க்கலாம். பீட்ரூட் சாப்பிட்றாங்களுக்கு கணக்கு சாப்பிடுங்க. மற்றது வெப்பம் இல்லை அந்த இதுகள் அது வந்து கணக்காக போடணும் பார்க்குறேன். நல்லா இருக்கு. லைக் பண்ணி விடுறேன். அப்போ அதுக்கு இந்த பாருங்க இதான் வந்து ஆட்டுக்கால் மில்க் பிஸ்கெட். என் அடிக்கடி வந்து கால் பண்ணி பிஸ்கெட்டுக்கு சொல்லி விடுறாருன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கி வந்து வச்சுட்டு இருக்குது. இந்த தண்டு குட்டிகளுக்கும் இப்போ வந்து மில்க் பிஸ்கெட்டு எங்கள் மகன் வந்து பிடிக்கும். இந்த பிஸ்கெட் வந்து நல்ல விட்டுப்பான். இந்த பாருங்க எத்தனை ரூபா? 2 கிலோ சேபெக்ஸ். 2 கிலோ 575 ரூபா. 575 ரூபா. இதே மாதிரி போட்டதுக்காக தான் நான் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து வைக்க போகிறேன். எள்ளுப்பாவும் பேரிச்சம்பழம் நல்ல பூனை பண்ணான்னு உனக்கு பத்தியோ அப்படின்னு எள்ளுப்பாடு பாவு. எனக்கு வந்து இன்னைக்கு இது பிடிக்காது. எள்ளுப்பா வந்து பிடிக்காது. இந்த பாருங்க எள்ளுப்பா எத்தனை 10 இருக்கே. உளுந்து அரிசிமா எள்ளு சீனி கலந்து எள்ளுப்பா. ஆனால் நல்ல எள்ளுப்பா உங்களோட கொஞ்சம் கருப்பாக இருக்கு. சில எள்ளுப்பா அந்த வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் அதில் வந்து சரியான சீனி தன்மை இருக்கும். இது வந்து நல்லா இருக்கு. என்ன சொல்லி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. டீ வைக்கிறது. டீ வேண்டாம். ஓகே மயங்கி போடும் போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம். சீனி நிறைந்த பேரிச்சம்பழத்தின் கதை போயிடும். நான் உங்கள் பேரிச்சம்பழம் எண்ணெய் சாப்பிட்டால் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் உடம்பினோட. நல்லது அப்படிங்க வந்து அப்படி போடுறது. இப்போ நான் வந்து பிஸ்கெட் கூட என்ன செய்ய பண்ண பார்த்தீங்கன்னா உடைச்சு வந்து போடையில உடைச்சு போட என்ன செய்யும்? இளவாளிச்சிடும். குட். இப்போ இப்படி இப்படியே முழுசா போடுவோம். இது போகுமே போகும். வருவாசி போயிட்டு இருக்கு. இதுதான் போவாது. இந்த பிஸ்கெட் போவாது. இடங்கானாதானா? ஆனால் இந்த பிஸ்கெட் போவாது. இந்த போவாது. இடங்கானா பேசாங்க. வேலையில் இல்லை தானே, சமையல் இல்லை தானே. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. அதானே கொள்ளுங்கிறா. இங்கே பாரு, இதில் எழுதி கிடக்கு 50 கிராம் ஃப்ரீயா. என்ன ஃப்ரீ? எக்ஸ்ட்ராவாக 50 கிராம் போட்டிருக்கேன். இதுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் படிச்சுட்டு போகணும். பத்திய சுக்குனி நான் எங்கே பக்கெட் ரொட்டி வந்துருக்கோன்னு. அப்போ அளந்துள்ளவா கொண்டாங்க. வெயிட் மிஷின் 450 கிராம். அப்போ 400 கிராம் 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். என்ன விலை வந்து சொல்லுவாங்க? ஒரு 1180 ரூபா. நீ அடுத்த விலை பார்த்துட்டு இல்லை அன்றைக்கு நானும் அப்பாவும் போய் நாங்கள் வேண்டுறதுக்கு 2 1150 ரூபா தான் போட்டுக்கிறாங்க. பத்தியோ வெண்ணியம் உனக்கு வீட்டு பொருட்கள் எது தெரியும். எனக்கு உண்மைக்கு வெளியில் ஒன்றும் தெரியாது. ஆனால் பார் போத்தல் வச்சு பாக்கி எப்படி பை என்ன இந்த பூத்தலுக்கு போட போகிறோம். போட்டு
வைக்க போகிறோம். என்ன தலை கட் பண்ணுறது? வாயால் பெய்யுங்க பல்லு கலண்டுறவன். இவ்வளோ தேடினா கிடைக்காதான். போடலாம். இது ஓட்டு போட போகுது. விடங்காட்டி அடிங்க. ரைட். இதே உங்களோட அம்மாவுக்கு வேலை செய்து கொடுக்குறா போலாங்கிறாங்க. பார்க்க தெரியுது. பள்ளிக்கூடம் லீவ் பண்ணுறதே அவ்வளோ சந்தோஷமாக தெரியுது. பள்ளிக்கும் லீவுனாலும் டியூஷன் வைக்கிறோம். படிக்கத்தான் வேணும். இப்போ 9ஆம் அடுத்த 10 12 ஓயில் வர போகுது. அவங்கள மாதிரி வேற ஒன்று மண்ணாக்கள் மாதிரி. ஓ அந்த என்ன கட்டிக்காரன் அவங்கள மாதிரி வேற ஒன்று பாப்பா. சும்மா இந்த ரெக்கார்ட் பண்ணி தாண்டணும். சும்மா வந்து வாங்க. ஓ பாப்போமா ரெக்கார்டை தாண்டி சாப்பாடு சேர்ந்து தாண்டிட்டு அடிப்படை சேர்த்து மிச்சம் காணும். அது என்ன செய்யுது? கூப்பமாக எடுத்து போட்டு விடுக்க. சரி, அப்போ இதுதான் வந்து நான் இந்த பொருள் பேர்லாம் ரிஞ்சோ ஒன்றுக்கா போடணும். அதுக்கு வந்து பெப்சி கோத்தலாம். சரி என்னது சரி. இது கடுப்பை சாமிக்குடி வந்து யார் சுப்பு வந்து 2 பாஸ் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகுது. எப்படி இருக்கு சொல்லுவா பாப்பா. மாவுடைய எப்படி இருக்கு வாயாலோட பரவாயில்ல. எங்களுக்கு பழகிட்டடா. அது கத்திரி கொண்டு இருந்தாலும் வாயால் எல்லாத்தையும் உடைச்சு பழகிச்சு. அவ்வளோ குட்டி சொல்லுப்பா. மொத்தமாக இருக்காமா? எப்படி இருக்கு? என்னடா இவ்வளோ நேரம் சொல்லுது. அப்போ நேற்று என்ன மாதிரி இருந்த பிள்ளை? நானும் டூர் அனுபவம் நல்லா இருந்தேன். என்ன சாப்பாடு சாப்பிட்ட நீ? ரைஸ். என்ன விலை ரைஸ் அங்கே? அம்மா இருக்கே. உங்களோட அம்மா எவ்வளோ வந்து விட்டு டூருக்கு மொத்தமாக? 3500 ரூபா சாப்பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து. பொறுமை தந்துவா? பொறுமை சாப்பாட்டு தந்துட்டு அங்கால 35 ரூபா எக்ஸ்ட்ரா விளையாட்டுக்கு. அங்கே வந்து ரிச்சா பார்க்க கண்டு போனால் தெரியாது. எல்லாத்துக்கும் டிக்கெட் முழுதுக்கும் அதுக்குள்ளேயே போயிடும். அப்படியே சோறு சரி. அப்படி குடிக்கக்கூடாது. சோடா பெட்டி வந்துருக்கு யூடியூப்பில் பார்த்தா. சரி நான் தான் சோடா பெப்சி 2 அதுக்கு ஜூஸை குடி. சோடா அதுக்காக கண்டபடி சோடா குடிக்க வச்சுக்கணி கூடாது. இப்போ பார்த்தியா முதல் பள்ளிக்கூடத்தால் தான் டூர் கூட்டிகிட்டு போகிறது. இன்றைக்கு புதுசாக கிடக்கு டியூஷனால் டூர். அது என்றால் நாங்கள் படிக்கவே இல்லை. டியூஷனால் போகிறோம் இல்லை பள்ளிக்கூடம் ஸ்கூல் மூலம் போகிறது. ஓ அங்கே நீ வர சாப்பிட்றா இல்லை. சுக்குண்ட காதை என்னன்றா அப்படி பெருசாக வந்தது? அதான் உனக்கு வடிவு. இப்போ சுக்கு வந்தங்கட விட்ட மரத்தில் வந்து பப்பாப்பழம் வாங்கிட்டு போதேனா ஏணி இருக்கு, பயப்படாத. சரி, இதுதான் பப்பாசி மரம். ஏறுவியோ? கவனம். இவங்க இதில் ஒரு குட்டி மாமரம் வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து அக்கா விட்டு மாமரம். சுக்குனி யார்ட்ட மாமரம் சொல்லுவோம்? உங்களோட விட்டு மாமரம். இது அந்த நாங்கள் நினைக்கிறேன் அந்த ஜெயராசனை வெட்டி தந்தது. விழாது வசந்த் தர்றது உனக்கு விழும். களவுக்கு வந்திருக்கான் சுக்கு. 8 மடா அந்த கால். ஓ
அவ்வளோ மாட்டாடா லூசா பப்பாத்தி பழம் முடிஞ்சுட்டு நல்ல வீடியோவா இருக்க போகுது முடிஞ்ச வேலி எங்க முதல்ல சார் உயரத்தை நீ தடி எடுத்த பயமா தடி எடுத்த பப்பாத்தி பழம் இங்கே மாறிடுறோட லூசா மரம் மெல்லிய மரம் ஐயோ வீடியோடாக்குப்பா என்ன அம்மா கடவுள் அறியாது வீடியோவில் அங்கே அங்கிட்ட எட்டி பிடுங்கடா லூசா அண்ணல் கொந்த போடா எட்டு முட உன்னால் முடியாது ஒரு ஒன்று இந்த பாட்டு இருக்கிறது நான் பிடிக்கிறேன் ஒரு கதை நான் விழுவேன் ஆளுக்கு பயத்தை பாருங்க எங்க இருந்து வருது என்ன செய்யறது இப்ப அந்த பழம் தட்டி பிடிங்கன்னு அந்த மனக்கட்ட வேலை சுக்குனி வீடியோ எடுக்கிறேன் பழத்தை பிடுங்க சொல்ல பப்பாயில பிடுங்க லூசு முடியாது அப்புறம் பிடிச்சிடா நான் உன்னை கட்சி பிடிப்பேன்டா சுக்கு பப்படா சுக்கு என்ன பிடிக்குது வெயிட் ஐயோ கீழே போட பயமாக்குறேன் வடிச்சு போட முடியா லூசா மற்ற முடுங்கண்டா அட விட மாட்டாட பயத்தை பேர பயமே இல்ல இருக்க நீ அப்படியே கொண்டு காட்டு ஆஞ்ச பப்பாதி பார்த்துட்ட பெருசு கொண்டு சாப்பிடு நம்ம வெயிறதுக்கு நல்ல மெல்லம் பப்பாசி பழம் ஆஞ்சிருக்கலாம் நினைச்சிருந்தா நான் வீடியோ வெட்டி பார்ப்போம் இது பழக்கையில வெட்டி பழக்கையில வெட்ட பாரியாவா சரி இப்போ நாங்கள் ஆஞ்ச பப்பாசி பழத்தை வெட்டி பார்க்க போகிறோம் இப்படி வெட்டுறது இப்படி வெட்டுறது எப்படி வெட்டுறது மூளை வெட்டி எறிஞ்சிட்டு இந்த மூளோட சாப்பிட்டா உனக்கு மிச்சம் முளைக்காது சொல்கிறேன் ஏதோ உண்டு பழத்தை பழமே இல்லையடா கிளியர் இல்லாம இருக்கு சரிங்க சரி தோலை சீவாமல் வெட்டுது வாங்குறோஸ் இல்லை பிளந்துட்டு வெட்டோம் இதே நான் பிள்ளைண்ட சரியான காய் போலடாக்கு அதுதான் காய் அவசரப்பட்டுட்டான் பாப்பா பிஞ்சடா பாவா இந்த பேருக்கு பிஞ்சுக்காய் சாப்பிடு பிஞ்சுக்காய் அஞ்சிட்டு ஒரு வட்டி தான் பாப்பா நல்லா இருக்கணுமா பாப்பா சீவிட்டு வட்டி தான் கவனம் கையை வட்டி புரிஞ்சுக்கணி ஒரு தின்னத்தில் வெடித்தடா பாப்போம் 2 டஸ்ட்பினுக்கு போடுறான் சாப்பிட்டு பேர் சுக்குனி ஒரு வேக போட்டு வேணாக்காத என்ன சொல்லுது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு போகிற நேரம் வந்துட்டு ஏன்டா எனக்கு 2 மணிக்கு டியூஷன் இருக்கு பிசியில் அப்போ இப்போ போய் குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறது சைக்கிளில் போக வேண்டியதான் சரி நான் போயிட்டு போகிறேன் மிச்ச வீடியோ நாண்டி காட்டுவா பாய் பாய் அப்போ போ நான் பாருங்க இந்த நபர் யார் மூத்தது சுக்கு பாய் நாளைக்கு சமையல் வீடியோ சேர்ந்து செய்வான் ஏ 2 சுக்குனி கவனமா போ பாய் பிள்ளை பாய் ஓகே இப்போ எங்களோட ஏஞ்சம்மாவுக்கு எழுதிய சாப்பாடு வந்து விட்டது ஆனால் ஏஞ்சம்மா தான் இன்னும் வரையில ஏஞ்சம்மா அப்போ எங்கள் தான்
போகுது. எண்ணெய் வைக்கிறது வச்சு கொண்டு வருந்த நேரம் இப்போ திடீரென்று வந்து மழை வந்து பெய்து கொண்டிருக்கு. துளி துளியாக வந்து மழை பெய்யுது. நான் முழுக்க வந்து மிஷினில் போட்டுட்டேன். எடுத்து காய விட போகிறேன். நான் தான் யோசிக்கிறேன் நீங்கள் திரும்ப மழை வந்து சேர்ந்து திரும்ப கொடியில் போட்டால் திரும்ப தண்ணியில் போட வேண்டியாக வந்துடும் உடுப்பெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மதிய நேர சாப்பாடு. இந்த சொல்லி 2 தான் உட்காந்து இது என்ன குழம்பு ஏஞ்சமாக்கி இதெல்லாம் ஒரு விருப்பம் சரியாக போட்டு இன்றைக்கு நாளை இப்போ வாங்கி கொடுத்தோம். நான் வந்து ரைஸ் ஸ்டாப் எல்லாம் போட்டு கொட்டிக்க வச்சு நல்லா செய்யும். என்ன ரைஸ் சிக்கன் தேசி புளி வட்டி வச்சு கிடக்கு. சிக்கன் ரைஸ், அப்புறம் வந்து சம்பல், அப்புறம் வந்து கட்டைத்தூள் இல்லை ஏதோ பேர் இருக்குது கட்டை சம்பல். மற்றது வந்து வெள்ளரிக்காய் வந்து வச்சிருக்கணும். இந்த ரைஸுக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து வச்சிருக்கணும். வெள்ளரிக்காய் வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து சும்மா வந்து சாப்பிடலாம். அது என்ன சொல்லுவாங்க அப்போ ரைஸோட விட இல்லையா, அது வந்து மூடி இந்த கடையில் போட்டு தருவாங்க சுட ரைஸுக்கு போட்டு தரைக்க நல்லா இருக்கும். இதெல்லாம் மூடி வச்சாங்கன்னா அந்த வெக்க வந்து பட்டு எல்லாம் சேர்ந்து வந்து மணக்குது. வெங்காயம் மணக்குது, கட்டைத்தோல் மணக்குது, எல்லாம் வந்து மணக்குது. எல்லாரும் ரைஸுக்கு தேசி புளி வச்சு வைக்கிறேன். வெண்டாய் பிடிமினா புளிஞ்சு வந்து சாப்பிட்லாமன்றக்கா வந்து தேசி புளியும் வந்து விட்டு இருக்குது. எதுக்கு அந்த வெள்ளரிக்காயை கொடுத்துருக்கலாம் இருக்கு. எதை கூட ஊற வைக்கிறீங்க பார்க்க தெரியுது. எல்லாம் விளைஞ்சிட்டா வேலை இந்த சேட்டுக்கு அப்படி இருக்கு. நான் சும்மா சொல்றேன் நல்லா உடம்பு வச்சுட்டு விட்டு அடிப்பாங்க நல்லா. சரி அப்போ இதான் வந்து எங்களுடைய மதிய நேர சமையல். அப்போ அது விட்டு என்ன சாப்பாடு இன்றைக்கு பொன்னாங்கண்ணியல் வெள்ளாரியெல்லாம் இருக்குது. ஒரே அங்கே மிளகறியெல்லாம் மிளகறியில் மீன் அதுக்குள்ளே வந்து கூட பொன்னாங்கண்ணி வெள்ளாறு அது இதெல்லாம் வந்து சேர்க்குறாங்க கூட. அதுக்கு தான் இப்படி இருக்கிறான். நாங்கள் எது சாப்பிட்றது தான் இப்படி இருக்கிறோம். அதுக்காக டெய்லி சாப்பிட்றதுல இருந்துட்ட பழங்கள் சத்தியமே நான் குக்கிங் வீடியோ அம்மாவோட சரி இருந்த பாடு இல்லை. அப்புறம் அப்போ இதுதான் வந்து மதிய நேரம் சாப்பாடு. இதுக்கே வந்து ஒரே சாப்பாடு தான் அங்கே வந்து கிடக்குது. உனக்கு நான் சாப்பாடு தர உரைப்பு கம்மியாக சாப்பிட்றாங்களா? இப்போ யூடியூப்ல ஷார்ட் வீடியோ வருது பார்க்குறேன் இல்லையா? சரி அப்போ சரிதான் வந்து மதிய நேர சமையல் வந்து எங்களை விட்டு பேசுகிறேன். வந்து இன்றைக்கி எங்களை விட்ட கிச்சன் வந்து மூடி இதுக்காக வந்து இப்போ வந்துருக்குறேன். ஓகே இந்த வீடியோ பற்றி நான் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். என் ஏஜமா போய் வந்து கூட்டிகிட்டு வரப்போனால் அவங்கள வந்து சுழற்சியில் வந்து சாப்பிடணும்னு. ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.